மாநிலத்தில் மூளையை தின்னும் அமீபா எனப்படும் அமீபிக் மெனிங்கோ என்செபலாடிஸ் நோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அம்மாநிலம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது 18 பேருக்கு மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு மட்டும் கேரளாவில் இதுவரை 41 பேருக்கு இந்த அமீபா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இந்த நோய் குறித்து விரிவான விளக்கத்தை மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா நம்முடன் பகிர்ந்துள்ளார். என்ன விவரம் பார்க்கலாம். வணக்கம். இப்ப சமீபத்துல கேரளால ஒரு 18 பேர் நீர்நிலைகள்ல குளிச்சு அதனால மூளை தின்னும் அமீபா தொற்றுக்கு உள்ளாகி மரணம் அடைந்திருப்பது தெரிய வருகிறது. இது எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நைக்லேரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்ற ஒரு அமீபா ஒரு செல் உயிரியால ஏற்படுது. இந்த அமீபா குளம், குட்டைகள், அங்க கீழே நீர்நிலைக்கு கீழே சகதிகள் இருக்கும். அந்த சகதிக்குள்ளார இந்த அமீபா வாழக்கூடிய தன்மையோட இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாசடைந்த நீர்நிலைகள்ல குளிக்கிறவங்க அதை நம்ம மூக்கு தண்ணிக்குள்ளார மூழ்கிற மாதிரி குளிக்கும் பொழுது மூக்குக்குள்ளார பாத்தீங்கன்னா கிரிப்ரிஃபார்ம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. நம்மளுடைய கபாலத்துல அந்த அமைப்பு இருக்கு மூக்குக்குள்ளார. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நுகர்தலுக்கு தேவையான ஆல்ஃபாக்டரி நரம்புகள் நேரடியாக அங்க முடிவடைகின்றன. ஸோ அது நேரடியாக மூளையோட கான்டாக்ட்ல இருக்கு. இப்ப இந்த அமீபா நம்ம இந்த மாதிரி அசுத்தமான நீர்ல மூக்கு படுற மாதிரி தண்ணி உள்ள உரியும் பொழுது நம்ம அந்த ஆல்ஃபாக்டரி நரம்புகள்ல போய் இந்த அமீபாவையும் ஒட்டிக்குது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நரம்பு வழியா மேலேறி சுமார் 3 முதல் 4 நாட்கள்ல மூளையை அடைகிறது. மூளையை அடையும் போது மூளை காய்ச்சலுக்குரிய அறிகுறிகளான தீவிர தலைவலி, அப்புறம் தீவிரமான காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் மூளை காய்ச்சல் அறிகுறிகளான கழுத்து இறுக்கம், தலை சுற்றல், வாந்தி, குமட்டல், மூர்ச்சை நிலை, அப்புறம் மரணம் ஏற்படுது. இந்த மாதிரி அறிகுறிகள் தோன்றிய சுமார் 1 வாரத்திற்குள்ளாக மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த அமீபா பாத்தீங்கன்னா வைரஸ்னாலையும் பாக்டீரியானாலையும் ஏற்படுற மூளை காய்ச்சல் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்றதுலயும் ஒரு ஆரம்ப நிலை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணும். இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த அமீபா என்பது வெப்பமான நீர்ல தான் அதிகமா வாழுது. ஸோ இந்தியால இப்ப எப்பயுமே நீர் திறந்த நீர்நிலைகள் வெப்பமா இருக்கு. அதனால நம்ம இது குறித்து இன்னும் கவனத்தோட இருக்கணும். நீர்நிலைகள், குட்டைகள், குளங்கள், அதுக்கப்புறம் முறையாக குளோரினேற்றம் செய்யப்படாத நீச்சல் குளங்கள், அதை ரொம்ப கவனமா மக்கள் கவனிக்கணும். இந்த இடங்கள்ல இந்த அமீபா வாழ்றதுக்கான எங்கேயுமே இந்த மாதிரி நீர்நிலைகள்ல குளிக்கும் பொழுது முங்கி மூக்கு அப்படி மூக்கு வழியா தண்ணி உள்ள போற மாதிரி குளிக்க கூடாது. நீர்க்குழாய் உபயோகிப்பது மூக்கை கவனமா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்ம நீச்சல் பயிற்சி ஈடுபடலாம். அது பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நீச்சல் குளங்கள்ல முறையாக குளோரினேற்றம் செய்யப்பட வேண்டும். ஸோ குளோரினேற்றம் செய்யப்படும் பொழுது இந்த அமீபாவை முழுமையாக கொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட இந்த அமீபா தொற்றுக்கு எதிராக சிகிச்சை இருக்கு. ஆம்ஃபோடெரிசின் பி அப்படின்னு சொல்ற அந்த மருந்து இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு குளங்குட்டைகள்ல குளித்த பிறகு ஒரு வாரத்திற்குள் கடுமையான தலைவலியோட காய்ச்சல், அதுக்கப்புறம் தலை சுற்றல், வாந்தி இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் பொழுது மருத்துவரிடம் இந்த மாதிரி நம்ம குளங்குட்டைகள்ல குளித்ததை நம்ம தெளிவுபடுத்தும் போது நம்ம மருத்துவருக்குமே இது குறித்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து கரெக்டா இந்த சிகிச்சையை செய்யும் பொழுது நம்ம நோயிலிருந்து சிகிச்சை பெற முடியும். அதனால இந்த நோய் குறித்து அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.